அந்த மருந்து இந்த மருந்துன்னு சாப்பிட்டு மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகியிருக்கவங்களுக்கு ப்ராப்ளத்தை மட்டும் சால்வ் பண்ணாம பாடியோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணோம் நம்முடைய ஜிஜே குளோபல் ஹெர்ப்ஸ். மூட்டு வலியிலிருந்து லிவர் ப்ராப்ளம் வரைக்கும் எல்லாத்துக்கும் நம்ம ஜிஜே குளோபல் ஹெர்ப்ஸ்ல சப்ளிமெண்ட்ஸ் இருக்கே. கனை திளங்கற்றேருமை கன்று கிறங்கி நினைத்த மூலை வழியே நின்று பசோர நனைத்திலம் சேராக்கும் நேர் செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை படவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுதீராய் இதென்ன பேருரகம் அனைத்திலத்தாரும் அறிந்தெலோரும்பவாய். ஏழாவது தோழியை ஆண்டாள் எழுப்புகிறாள். 12வது பாட்டு. 6 தோழிமாரை அழைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ 7வது தோழி வீட்டு வாசல் நிற்கிறாங்க. இந்த தோழியும் குறைஞ்சவல்ல, இவளும் பெரிய செல்வ பொருந்தியவள் தான். ஆனால் இவட்ட கொஞ்சம் விளையாடி பார்க்கணும் போல் தோணுது இவங்களுக்கு. ஒரு அழகான உதாரணம் சொல்கிறா ஆண்டாள். வேறு கண்ணுக்குட்டிகள்லாம் கத்துது. ஏன்? அம்மா அந்த தாய் பசுவோ எருமையோ மேய போகுது. அதனால் போகிறதுக்கு முன்னாடி கன்றுகளுக்கு பால் கொடுக்குமா. அந்த கன்றுகள் அம்மா அப்படின்னு கத்தின உடனே அந்த இதில் மடியில் பால் சுரக்குமா. கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் நங்காய். என்ன அழகான வார்த்தை! நற்செல்வன் நங்காய், பெரிய குடும்பத்தை சேர்ந்தவளே, உன் வீடு எப்படிப்பட்டது தெரியுமா? உன் வீட்டை சுற்றி சேரும் சகதியுமாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சேரும் சகதியுமாக சாதாரணமாக மழை பெஞ்சத்தானே உண்டாகும். இங்கே அப்படி இல்லையா. இந்த எருமை மாடுகளும் பசுமாடுகளும் பால் சுரந்ததன் காரணமாக அது ஆறாக ஓடுதான். பாலாறு, காவேரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணநிதின்னு பாரதி பாடுவார் இல்லையா. இங்கே பாலாறு உண்மையிலே ஓடுதான். அப்போ இந்த பாலாறு காரணமாக அங்கே என்ன இருக்குது, கால்லாம் ஈரமாகிற அளவுக்கு இருக்குது. நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் நங்காய் பனித்தலை வீழ உன் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கிணியானை பாடவும் நீ வாய் தரவாய். ராமாயணத்தினுடைய கதையை திருப்பி சொல்கிறா இந்த பாட்டில். கும்பகரனுடைய வீழ்ச்சியை சொன்னவள் ராவணனுடைய வீழ்ச்சியை சொல்கிறா அந்த இடத்துல. ராமாவதாரத்தில் தென்னிலங்கையில் சென்று அந்த ராவணனை வீழ்த்தினானே ராமன், அவன் பெருமை, அவன்தானே கண்ணனாக வந்திருக்கிறான். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்று மனத்துக்கிணியானை, அப்படி சென்ற அவனை செற்ற மனத்துக்கிணியான். அழகான வார்த்தை பாருங்க. மனத்துக்கிணியானை பாடவும் நீ வாய் தரவாய் இனித்தான் எழுந்திராய். இதென்ன பேருறக்கம்! இப்படியாவது நீ எந்திரிச்சு வரக்கூடாதா? ராமனுடைய புகழ சொல்கிறோம், கண்ணனுடைய புகழ சொல்கிறோம், நீ பேசாமல் தூங்கிட்டே இருக்கியே. சொல்லிவிட்டு ஒரு வாரத்தை சொல்கிறான், அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவா. இங்கே பாரு, உன் வீட்டு கதவை நான் தட்டிட்டு நிற்கிறதையும் நீ திறக்காமல் இருக்கிறதையும் தெருவே பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. நீ இப்படி தூங்கலாமா? சொல்லிவிட்டு ஒரு நயம் சொல்கிறார் பாருங்க. எரும மாடு கூட கண்ணுக்குட்டிக்கு இறங்குது, நீ எங்களுக்கு இறங்கப்படாதா? நம்ம தூங்குறவங்களுக்கு என்னடா எருமை மாதிரி தூங்குற அப்படிமே பார்த்தீங்களா. கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கிறங்கி நினைத்து மொழி வழியே நின்று வால் சோரன்னு சொன்னால் அந்த ஓமை என்ன அழகாக இருக்குது. இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தோலே ரெம்பாவாயின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு வாரி சுற்றிக்கிட்டு ஓடி வர்றாங்க. அவளை அழைச்சிக்கிட்டு அடுத்த தோழியை பார்ப்பதற்காக அவர்கள் அழைப்பதற்கு செல்கிறார்கள். ஆர்த்த பிறவே துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தனற்றில்லை சிற்றம்பலத்தே தியாடும்
கூத்தல் யோவானும் குவலயமு எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் அற்பரவம் செய்ய அணிகுழல் மேல் பண்டாற்ப புத்திகழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோரெம்பாவாய். பத்து தோழிமாரை அழைத்து கொண்டு நீராடுவதற்காக வந்த மாணிக்கவாசகருடைய அந்த தோழி, அந்த பெண்மணி, மாணிக்கவாசகரே தன்னை பெண்ணாக பாவித்து கொண்டு வருகிறார். அப்படி வந்து அவர்கள் நீராடுகிறார்கள். நீராடும் போது கூட நீராடிக்கொண்டே இறைவனுடைய பெருமையை பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன். பாருங்கள், ரெண்டு முரண்பட்ட விஷயம் சொல்கிறாங்க. நீருக்கும் நெருப்புக்கும் ஆகாது. ஆனால் இவன் நீர் போன்ற தன்மையன், நெருப்பு போன்ற உருவத்தை உடையவன். நாம் இதோ நீராடுகிறோமே, இந்த நீரை போன்ற பெருமையுடையவன் அவன். ஆர்த்த பிறவி துயர்கட, நம்முடைய பிறவியாகிய துன்பம் கெடுவதற்காக, உடல் அழுக்கு போவதற்கு நாம் நீராடுகிறோம். புறந்தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் திருவள்ளுவர். மேல் அழுக்கு போகணும்னா தண்ணி படணுமா, உள்ளழுக்கு போகணும்னா உண்மை இருக்கணுமா உடம்புக்குள்ளே, மனசுக்குள்ளே. இங்கே இந்த பிறவி துயர் போவதற்கு நாங்கள் நீராடுறோம். நீ நீர் போன்ற தன்மையுடையவன். அது மட்டுமல்ல, ஆர்த்த பிறவி துயர்கிட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன். தில்லை சிற்றம்பலத்தில் தீயாடும் கூத்தன். நீ எங்கே இதில் இருக்க, கையில் நெருப்போடு தில்லை சிற்றம்பலமாகிய அங்கே அந்த பொன்னம்பலத்திலே நீ ஆடிக்கொண்டிருக்கிறாய். சிதம்பரத்திலே இவ்வானும் குவளையமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரைந்தும் விளையாடி. இறைவனுக்கு 5 தொழில்கள்பாங்க. வழக்கமாக 3 தானே சொல்லுவோம். படைத்தல், காத்தல், அழித்தல். அதுபோக 2 இருக்குன்னு சைவ சித்தாந்தம் சொல்லும். அது என்ன? 1 படைத்தல், காத்தல். அழித்தலுக்கு முன்பாக மறைத்தல், அழித்தலுக்கு பிறகு மறைத்தல், அருளல் அப்படின்னு 5 வச்சுருக்காங்க. மறைத்தல் 1, அருளல் 1. காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய. நாங்கள் பேசிக்கிட்டே நாங்கள் எங்கள் கைகளால் எங்களுடைய உடம்பு கழுவிக்கிட்டு இருக்கோம். எங்கள் கையில் இருக்கக்கூடிய வளையல்களெல்லாம் ஓசை எழுப்புது. அந்த ஓசை சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப. நாங்கள் தலையில் பூ அணிஞ்சிருக்கிறோம், அதோடு குளிக்கிறோம். ஆனாலும் வண்டுகள் என்ன செய்யுது, அந்த பூவில் இருக்கக்கூடிய தேன் எடுப்பதற்காக மேலே சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ வண்டின் ஓசை கேட்குது, ரீங்காரம். எங்கள் வளையோசை கேட்குது, நாங்கள் பேசுகிற வார்த்தை ஒளி ஓசை கேட்குது. இது எல்லாமாக இருக்கும். பூத்துகளும் பொய்கை குடனுடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சின நீர் ஆடையிலோர் எம்பாவாய். சுனை நீர், பாருங்கள் என்ன அழகான வார்த்தை. தண்ணீர் வந்து குளத்துக்கு ஓடி வர்ற பகுதி இருக்கும். ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் என்ற 3ம் சேர்ந்தாதான் முன்னீர் தான் கடல். முன்னீர்னால் கடலுக்கு இன்னொரு பேர். முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லைன்னு தொல்காப்பியம் சொல்லும். அப்போ சுனை நீர் வந்து அந்த குளத்தில் சேருது. இந்த குளத்தில் நாங்கள் நீராடுகிறோம். எங்களுடைய பிறவி துயர் கிட வேண்டும். நீ தில்லை சிற்றம்பலத்திலே தீயாடுகின்ற பெரியவனாதலால் உன்னை பேசுகின்றோம், பாடுகின்றோம் என்று இவர்கள் நீராடுகிற காட்சியை அற்புதமாக காட்டுகின்றார் மாணிக்கவாசகர். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.